கட்டுமரங்கள் காலத்துல மரத்தை போட்டு போட்டு இவங்க போறப்ப ஒரு மீன் பிடிச்சிட்டு இருப்ப ஒரு நீரோட்டத்தில் அடிச்சுட்டு போய் வேற பக்கம் போயிடுறது, திரும்பி வர முடியாது. எத்தனையோ தலைமுறை கழிச்சு திரும்பி வர்றது, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. அப்புறம் இருவழி பயணங்களை இவங்க மேற்கொள்றாங்க. இது போன்ற விஷயங்கள் விலங்குகள்லாம் வெறும் ஆமைகள் மட்டும் இல்ல, பல வகையான உயிரினங்களுடைய குணங்களை கவனித்து தேனியை கவனிச்சிருக்காங்க, ஈயை கவனிச்சிருக்காங்க, நண்டை கவனிச்சிருக்காங்க, கரப்பாம்பூச்சி கவனிச்சிருக்காங்க, எலியை கவனிச்சிருக்காங்க, முயலை கவனிச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஆந்தையை கவனிச்சிருக்காங்க, தேவங்க எல்லாத்தையும் கவனிச்சு கவனிச்சு தனக்கான ஒரு திறனை இந்த இடம் இவங்க நடுநிலை கோட்டில் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் ஹியூமன் பாடி டிசைன் ஃபார் டிராபிக்கல் கண்ட்ரி. மனித உடலே வந்து டிராபிக்கல் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இந்த தமிழர்கள் வந்து விலங்குகள் குணங்களை உருவாக்கி அதே சமயத்துல கரை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அவங்க படகுல வந்து பறவைகள் இருக்கும், பறவை விடுவாங்க, அந்த பறவை போய் திரும்பி வந்துச்சுன்னா கரை இல்லை, பறவை போயிட்டே இருந்ததுன்னா கரை இருக்குன்னு போவாங்க. அதே மாதிரி கடல் நீரோட்டத்துல வந்து கடலுடைய நிறங்கள் மாறும். ஆழ்கடல் வந்து கரு நீளத்துல இருக்கும், கருப்புல இருக்கும். அப்படியே கரை வருதுன்னா தூரத்துல பச்சை கடல்ல தெரிஞ்சுன்னா அவங்க தீவு மூழ்கி இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப தூரத்துல கரை தெரியும். அது மாதிரி இவங்களுக்கு அடையாளங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி வானத்துடைய நிலவுல இருக்க நிலவை பார்த்து, சூரியனை பார்த்து, கோள்களை பார்த்து இவங்க வந்து எங்க போறோம் எங்க வரோன்றத அழகா ஒரு வடிவமைச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு தான் சொல்லலாம். அதே சமயத்துல இவங்க ஒவ்வொரு தனிப்பட்ட திறனையும் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம்.